வணக்க நண்பர்களே, வெல்கம் டு ஈசனார் சேனலுடன் உங்கள் தங்கராஜ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோயில் 2000 ஆண்டுகள் பழமையான அவினாசியப்பர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது முதல் தலமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 205வது தேவார தலமாகும். வாங்க இந்த கோயில் சிறப்பையும் வரலாற்றையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லுக்கான கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் மூலியமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, காசியில் வாசி அவினாசி என்பாங்க. காசியில் போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் தலை இறைவனை அவினாசி லிங்கேஸ்வரை வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்குள்ள அவினாசிப்பர், பைரவர், காசி தீர்த்த மூன்றும் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை என சொல்லப்படுதுங்க. அமாவாசை என்று இங்குள்ள காசிகள் நீராடி இறைவனை வழிபடுவது சிறப்பு என்று சொல்லப்படுறாங்க. தலை இறைவன் சுயம்பமூர்த்தியாக அருள் பாலிக்கிறாருங்க. கோயிலின் தலைவிருட்சமான பாதிரி மரம் பிரம்மோற்சவத்தின் போது மட்டுமே பூக்கும் தன்மையுடையது. மற்ற காலங்களில் பூக்காது. மரத்தின் இத்தகைய இயல்பானது இறைவன் மீது தலைவிருட்சம் கொண்டுள்ள பக்தியை காட்டுகிறது என தல புராணம் கூறுதுங்க. கோயில் நுழைவாசலில் ஆஞ்சநேயர் தண்ணி சன்னியில் அருள் பாலிக்கிறாங்க. அவர் எதிரே வானரம் ஒன்று தலைகளாக இறங்குவது போன்ற புடைப்புச் சிற்பம் உள்ளது. 63 நாயன்மார்கள் சன்னியிலும் விநாயகர் இருப்பார். இங்கு பிரம்மா, விஸ்வநாதர், விசாலாட்சி உள்ளனருங்க. இங்குள்ள இறைவனை வழிபட்டால் மீண்டும் பிறவாதன்மை கிடைக்கும், அழியா புகழ் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்குள்ள சனி பகவானை வழிபாடு செய்தால் தோஷத்தின் பாதிப்பு குறையும் என்று நம்பிக்கைங்க. அவினாசிப்பர் கோவில் என்பது பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சுந்தரர் பாடல் பெற்ற தலம். தலத்தில் முதலை உண்ட பாடலை சுந்தரர் பதிகம் பாடி மீட்டார் என்பது தொன்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. யமன் வாயில் சென்றவனை கூட இந்த தலம் மீட்டு தரும் என்பது இதன் பொருளாகும். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் அந்த அவினாசியப்பர். சிவபெருமானுக்கு ஆசுதேசன் என்று பெயரும் உண்டுங்க. ஆசுதோசன் என்றால் எளிதில் அருள் புரியக்கூடியவர் என்று பொருளாகும். அப்படிப்பட்ட இறைவன்தான் அவினாசியப்பர். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் திறந்திருக்கு நேரம் பார்த்தோன்னா காலையில் 5 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் தரிசனத்துக்காக திறந்துருக்குங்க. நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.